ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷாஹி சிக்கன் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து டெல்லியிலலாம் மேரேஜஸில் பண்ணுவாங்க. ரொம்ப ரிச்சாக நல்லா இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1/2 கிலோ, மஞ்சள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், உப்பு போட்டு மேரினேட் பண்ணது. காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 8, ஜாதி பத்திரி கொஞ்சம், ஜாதிக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 2, தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், பாதாம் 10, முந்திரி 10, பால் 1 கப், ஆயில் 150 ml, ரோஸ் வாட்டர் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பேனை வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 150 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நல்லா ப்ரௌனாக முருகலாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலேருந்து இருத்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட போகிறோம். இந்த சிக்கனில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் 2 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1 hour வச்சுருந்தேன். அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இன்பிட்வீன் நம்ம வந்து கரம் மசாலா அரைக்கிறதுக்கு ஜீரா 1 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, ஏலக்காய் ஒரு 8, கிராம்பு ஒரு 5-6, ஜாதி பத்திரி கொஞ்சம். ஜாதிக்காய் வந்து காயாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு போட்டுக்குங்க, இல்லைனா ஒரு 1/4 டீஸ்பூன் பவுடராக நான் போடுறேன். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கரம் மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்சியிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். ஒரு 10 பாதாமை வந்து நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். 10 முந்திரியை போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு கப்பு பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் நல்லா கெட்டி தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் இதோட ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா முருகலாக ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சோம்ல, அதை வந்து மிக்சியில் 3/4 எடுத்து போட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். அது ஒன்றும் பாதியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணியே தான் இதை வந்து வேக விடுறோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதோட போட்டு நல்லா இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம முந்திரி, பாதாம், தேங்காய் இது எல்லாத்தையும் 1 கப்பு பாலில்
பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கரம் மசாலாவை 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்குங்க. பாக்கியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேறு டிஷ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன். அது நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்கும், வீடே மணக்கும் இந்த ஷாஹி சிக்கன். இந்த ஷாஹி சிக்கனுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சி போட்ட இந்த வெங்காயம், அப்புறம் பாதாம், முந்திரி, தேங்காவை நம்ம பாலில் அரைச்சது, இந்த நம்மளே ப்ரிப்பேர் பண்ண இந்த கரம் மசாலா, இதெல்லாம் தான் இதோடைய ஸ்பெஷாலிட்டியே. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலாலாம் பிளெண்ட் ஆகுற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஷாஹி சிக்கன் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பாக்கி வெங்காயத்தை போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்னைக்கு ஒரு ரிச் அண்ட் நியூ டிஷ் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ஷாஹி சிக்கனை தாவத் வாலி சிக்கன்னு சொல்லுவாங்க. தாவத்னா விருந்து. இது ரொம்ப ரிச்சாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். விசேஷங்களுக்கு தான் பண்ணுவாங்க. அதனால் நீங்களும் நல்லா பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.